ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு வந்து எண்ணெய் போட்டுட்டு அதை வந்து வெங்காயம், சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டுட்டு நல்லா பொரியவும் அது வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புதுசாக நறுக்கி வச்சுருக்காங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறணும். மீன் குழம்பு வந்து எப்போயுமே மண் சட்டியில் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் எப்போயுமே மண் சட்டியில் தான் வைப்பேன். இந்த மண் சட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து ரொம்ப பழமையான சட்டி. நான் வந்து மீன் குழம்புல வந்து எப்போயுமே முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போடுவேன். அது வந்து எனக்கு நார்மலாக நம்ம காரக்குழம்புல இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்றத விட இந்த மீன் குழம்புல போட்டு சாப்பிடும்போது இது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த வாசனை வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கும். மாங்காயும் போடலாம். நான் வந்து இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். மீன் குழம்பு வந்து எப்போயுமே அந்த தலை மட்டும் போட்டு தான் வைப்போம். அதனால் அது வந்து இந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். காய் வதக்கும் போது எப்போயுமே கல்லுப்பு வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமே வதங்கி வந்துடும். அதேமாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும், காய் வந்து சீக்கிரம் வந்துடும். இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து புளி கரைச்சி அதில் வந்து தக்காளியும் வந்து ஒரு 4 பழம் தக்காளி அந்த மாதிரி கரைச்சி, இதில் எப்போயுமே நாங்கள் தக்காளி அரைச்சி தான் சேர்த்துக்கிடுவேன். கையில் வந்து கரைச்சோன்னா எனக்கு அந்த கரையாது. இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்புங்கிறது அப்படி தான். இது வந்து காரத்துக்கு தேவையான அளவு நம்ம இந்த குழம்பு திக்னஸ் தேவையான அளவு நான் மசாலாப்பொடி சேர்த்துக்கிடுவேன். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து சின்ன பாப்பாலாம் இருக்கிறனால நான் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ வந்து காரம் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கரைச்சி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கிடலாம். காய் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து அதில் ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை கரைச்சி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து காய் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தீ வந்து ஒரு நல்லா கூட்டி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மசாலா வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் குழம்பு எப்பயுமே வந்து ரொம்ப மீன் குழம்பு கட்டியாக அப்படிலாம் வைக்க மாட்டேன். ஓரளவு வந்து தண்ணியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மலமலன்னு கொதித்து வரும்போது தான் மீன் வந்து ஆட் பண்ணணும். இந்த மண் சட்டி வந்து என்னோடய அம்மாச்சி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் சொன்னேன், இது வந்து ரொம்ப பழமையான சட்டின்னு. ஸோ இது வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம அந்த தலைப்பாகங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் இது வந்து வெலை மீன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணது வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுமே வந்து சீக்கிரம் டக்குன்னு பண்ணிடலாம். என்னோடய பாப்பாவுக்கு வந்து ஃப்ரை பண்ண வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக எண்ணெயில் அப்படிலாம் போட்டு ஃப்ரை பண்ண மாட்டேன். நார்மலாக தோசை கல்லை வச்சு தான் ஃப்ரை பண்ணுவேன். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா கொஞ்சம் கொதித்து அது வந்து கொஞ்சம் வற்றி வரணும். நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் உங்களுக்கு வந்து அப்போ வந்து இதில் காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தோன்னா குழம்பு வந்து நல்லா வற்றிருச்சு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆயில் வந்து பிரிஞ்சிருக்கும். பிரிஞ்சு ஒரு லேசான ஆடை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மீனும் வெந்திருக்கும். இந்த காயும் வந்து நல்லா அதில் இந்த புளிப்பு எல்லாமே நல்லா இறங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.